படிக்கும் போதே வேலை வேண்டுமா? வெளிநாட்டில் வேலை வேண்டுமா? வாங்க அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தடகம் ரோடு, கோவை. தொடர்புக்கு 9578109555. வணக்கம். கோவை பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் தமிழ்நாடு பனைமரம் பாதுகாப்பு மற்றும் பனைமரம் வளர்ப்பு குறித்த மாநில அளவிலான மாவட்ட தலைவர்களுக்கான கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் அமைப்பின் மாநில தலைவர் ராதா தலைமை தாங்கினார். தமிழ்நாடு மாநில மகளிர் அணி தலைவர் ரீனா என்கிற இருதயமேரி முன்னிலை வகித்தார். மாநில மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா வரவேற்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு பனை தொழிலாளர் நலவாரிய மாநில பொதுச் செயலாளர் மாரியப்பன், மாநில பொருளாளர் வசந்தி, மாநில இளைஞரணி தலைவர் சார்லஸ், மாநில இளைஞரணி செயலாளர் ஆனந்த், கோவை மாவட்ட சமூக ஆர்வலர் பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொண்டு பனைமர தொழிலாளர்களின் வாழ்வை காத்திட தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் மாரியப்பன் நிருபர்களிடம் கூறும்போது, தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பனைமர தொழிலும் பனைமரம் சார்ந்த தொழிலாளர்களும் அழிந்து கொண்டே வருகின்றனர். இத்துறையை காக்கவும் இத்துறையை சார்ந்துள்ள பல்வேறு தொழிலாளர்களின் வாழ்வை மீட்கவும் தமிழக அரசு இத்துறைக்கென்று தனி வாரியம் அமைத்திருக்கிறது. தற்போது இந்த துறைக்கு வாரிய தலைவர் இல்லை என்பதால் புதியதாக தன்னை தமிழக வாரிய தலைவராக நியமனம் செய்ய வேண்டும் எனவும், தமிழக அரசு கல் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும், பனைமரம் வளர்ப்பு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் வசந்தி, மாநில செய்தி தொடர்பாளர் ஆஜிரா பிபி, மாநில இளம் தலைவர் ஹரிஹரசுதன், மாநில அனைத்து மாவட்ட தலைவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இப்ப 125 நாட்கள் வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பனைமர கன்றுகளை நடவு செய்ய வேண்டும். அந்த பனை மரங்களை நடவு செய்வதற்கு வருடத்திற்கு 3 கோடி பனைமர கன்றுகள் நடவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம், மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தமிழ்நாட்டின் தேசிய மரமான பனை மரத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்முடைய மாநில அரசு உதவி கண்டிப்பாக செய்ய. அந்த விவசாயிகளான பனை மரத்தில் கல் இறக்கிறதுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுக்கலாம். சந்திரபாபு நாயுடு சார் அங்கே ஆந்திராவில் கல் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு முதலமைச்சர் தான். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் சார். பொறுத்தீங்கன்னா இன்னொரு வாழ்வாதாரம், பனைமர தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், பனையை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். மாண்புமிகு விஜய் சார் ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் நல வாரியத்திற்கு ஒரு நிதியை ஒதுக்கி அதை நம்முடைய மாவட்ட தலைவர்கள் மூலமாக அந்த பணிகளை செய்தால் சிறப்பாக இருக்கும். தமிழ்நாடு பனை தொழிலாளர் நல வாரியத்தின் மாநில பொதுச் செயலாளராகிய எஸ் மாரியப்பன் ஆகிய எனக்கு தமிழ்நாடு பனை தொழிலாளர் நல வாரிய தலைவராக வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். அனைத்து மாவட்ட தலைவர்கள் அனைவரும் அனுமதியோடு இதை கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்.